பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அங்க பழனி வந்து என்ன மாப்பிள்ள கதிர் ஏதோ சொல்ல வந்தான், என்ன விஷயம்னு சொல்லிட்டு கதிரை பத்தி கேட்க வராங்க. உடனே கதிர் வந்து எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஏன் தடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே கோபப்படுறாங்க. அவங்க பண்றதெல்லாம் பெரிய விஷயமா, அவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா நல்லா சொல்லி கதிர் கோபத்துல பேசிட்டு இருக்காங்க. உடனே பழனி வந்து அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான், அது என்ன விஷயம்ன்றது எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்களா, இல்லைன்னா நாங்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. இல்ல இல்ல சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்ற விஷயத்த வந்து அங்க நம்ம கதிர் போட்டு ஒடிச்சதுமே பழனி பயங்கர ஷாக் ஆயிட்டு போனவே வச்சிடுறாங்க. நேரா சக்திவேல் கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்ன, என்ன விஷயத்துக்காக இப்படி சொன்ன, பாண்டியன் மாமாவை பழி வாங்குறதுக்காக நீ இப்படி எல்லாம் கூட சொல்லுவியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி என்னாச்சுடான்றாங்க. பாண்டியன் மச்சான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இவங்க எப்படிப்பட்ட பொய்யை சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஒரு தம்பின்னு கூட பார்க்காம இப்படிப்பட்ட கேவலமான பொய்யை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, நான் உங்க ரெண்டு பேரையுமே வந்து அப்பா ஸ்தானத்துல தானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, டேய் அந்த பொண்ணை விட இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல், இந்த பொண்ணு அந்த பொண்ணை விட பல மடங்கு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, வெட்டி பையனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்ன்றாங்க. எனக்கு அது தேவையில்லை, என் மேல இப்படிப்பட்ட கேவலமான பழியை சுமத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது என்னை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி பழனி பயங்கர கோபப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.